மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ. இந்த மேப் ரெடியூஸுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் மாடல் அண்ட் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரேம்வொர்க். இது என்ன பண்ணுவோம்னா லார்ஜ் டேட்டா செட் இருக்கலாம், அது எல்லாமே பேரலாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மேப் ரெடியூஸ் இருக்குது. இதை வந்து கூகுள் தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. இது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிக் டேட்டா ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே தான் இந்த மேப் ரெடியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட் மேப் ரெடியூஸ்னா என்னென்னா, இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கலாம், அதை குட்டி குட்டி சங்க்ஸாக டிவைட் பண்ணி அதை பேரலாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த மேப் ரெடியூஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்க்குள்ளே நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்டை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். அதாவது இது வந்து மஞ்ச் சாக்லேட், இது வந்து 5 ஸ்டார், இது டெய்ரி மில்க்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாக்லேட்டை தனித்தனியாக எடுத்து வச்சு அதை அப்புறம் பேரலாக ப்ராசஸ் பண்ணி, இப்போ ஒருத்தவங்களுக்கு மஞ்ச் வேணும்னா மஞ்சள் மட்டும் எடுக்கிறோம். அப்போ இப்படியே பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? இப்போ நிறைய சாக்லேட்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு 50 சாக்லேட் எடுத்து கொடுன்னு சொன்னால் அது எடுத்து கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இப்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இது வந்து பேரலில் நமக்கு ப்ராசஸ் பண்ண டைம் வந்து கன்சியூம் ஆகும்ல. அதனால தான் இந்த மேப் ரெடியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேப் ரெடியூஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஸோ இதில் வந்து 2 கீ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மேப் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து ரெடியூஸ் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் என்னென்னா, அது வந்து இன்புட் டேட்டா, செட் ஆஃப் இன்புட் டேட்டாஸ் அது வந்து மேப் பண்ணி வச்சிருக்கோம், கீ வேல்யூ பேர்ஸ். இப்போ நம்ம சொன்னோம்னா சாக்லேட்ஸ், மஞ்சு சாக்லேட் எடுத்தோம்னா மஞ்சுக்கு நம்பர் 1ன்னு போட்டு வச்சுருப்பேன், 5 ஸ்டாருக்கு 2, இப்போ டெய்ரி மில்க்கு 3, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கு. இது வந்து கீ வேல்யூ பேராக இருக்குன்னு சொல்லி, இது சாக்லேட்ஸ் எல்லாம் கீ, 1 2 3 வந்து வேல்யூ, இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக மேப் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் அதை என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்டர்மீடியட் கீ வேல்யூ பேரில் இருக்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? இதுதான் ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து 2 எசென்ஷியல் டீமன்ஸ் ஆஃப் மேப் ரெடியூஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜாப் ட்ராக்கர், இன்னொன்று வந்து டாஸ்க் ட்ராக்கர். ஜாப் ட்ராக்கர்னா மாஸ்டர் மாதிரி, இது டாஸ்க் ட்ராக்கர்னா ஸ்லேவ் மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தான் ஜாப் ட்ராக்கர், ஒரு ஸ்டாஃபாக நானும் வச்சுக்கோங்க. இப்போ டாஸ்க் ட்ராக்கர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நான் வந்து ஸ்லேவ்னு மீன் பண்ணல, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதை ஒர்க்கு கொடுத்தேன்னா இங்கே வந்து அதை ஒர்க்கை பண்ணுற மாதிரி. ஸோ ஜாப் ட்ராக்கர் வந்து மாஸ்டர், டாஸ்க் ட்ராக்கர் வந்து ஸ்லேவ். ஸோ இந்த ஜாப் ட்ராக்கரோட வேலை என்னென்னா, ரிசோர்ஸஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கு, ஷெட்யூல் பண்ணுறதுக்கு, இந்த ரிசோர்ஸை இப்போ கொடுக்கணும், அதாவது நான் இப்போ உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி டைம் கொடுக்கணும், இன்றைக்கெல்லாம் இன்டர்னல் வைக்கணும் அப்படின்னு ரிசோர்ஸஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிங் டாஸ்க்கெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ இன்டர்னல் வச்சுன்னா அன்றைக்கி அந்த இன்டர்னலை ப்ராப்பராக வைக்கிறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த இன்டர்னல் ஃபெயில் ஆச்சுன்னா திரும்ப வைக்கணும்ல, அப்போ எக்ஸிக்யூட் இந்த ஃபெயில்டு டாஸ்க்கு மானிட்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக கிளாஸை லிசன் பண்ணி ப்ராப்பராக எக்ஸாம் எழுதுகிறாங்களா, காப்பி பண்ணுறாங்களா, அது எல்லாமே பண்ணுறது இந்த ஜாப் ட்ராக்கரோட வேலை. ஸோ இது என்னென்னா, இந்த எக்ஸாம்பிளாக சொன்னேன், இது காமனாக என்னென்னா, இந்த ஜாப் ட்ராக்கர் வேலை வந்து அவன் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸ் கொடுக்குறதுக்கு, டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, ஃபெயிலான டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஜாப் ட்ராக்கர் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும். வந்து ஹடூப் கிளஸ்டரில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும். அதே டாஸ்க் ட்ராக்கர் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆள்கார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? டாஸ்க் ட்ராக்கர் இப்போ ஸ்டாஃப் வந்து ஒரு ஆள் மட்டும் தானே இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆள். அதே டாஸ்க் ட்ராக்கர், அதாவது ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வேணும்னு இருக்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் ட்ராக்கர் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ ஜாப் ட்ராக்கர் வந்து அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பான், அதை வந்து ப்ராப்பராக அந்த வேலையை பண்ணி அந்த ரிசல்ட் இருக்கும், அது திரும்பி ஜாப் ட்ராக்கர் கொடுக்குற வேலை தான் டாஸ்க் ட்ராக்கரோட வேலை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தான் ஜாப் ட்ராக்கரில் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை ஃபினிஷ் பண்ணி திரும்ப எனக்கு கொடுக்குறீங்கல்ல ஆன்சராக, அதுதான் இந்த டாஸ்க் ட்ராக்கர் பண்ணுற வேலை. ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன டயக்ராம் இருக்குது. கிளைண்ட் வந்து ஒரு ஜாப் கொடுக்குற. ஜாப்னா என்னென்னா, job in the context of Hadoop MapReduce is the unit of work to be performed as requested by the client or user. ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வேலை கொடுப்பாங்கல்ல, அதை தான் ஜாப்னு சொல்கிறது. ஸோ டாஸ்க்னு சொல்கிறது அந்த ஜாப் இருக்கலாம், அந்த ஜாபை மல்டிபிள் ஜாபாக டிவைட் பண்ணிறது தான் டாஸ்க். ஒரு டாஸ்க்னு சொல்லுவோம்ல, நம்மளே காமனாக நிறைய டாஸ்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இதுலேயும். இப்போ இதில் வந்து ஒரு மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ டயக்ராம் இருக்குது. ஸோ இன்புட் டேட்டா ஸ்டோர்ட் ஆன் HDFS, அது வந்து இன்புட் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அது அப்புறம் மேப்பருக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டேட்டாஸ் எல்லாமே ஷஃபிள் அண்ட் சார்ட்டிங் இருக்கும், அப்புறம் ரெடியூசர், அப்புறம் வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இன்புட் என்ன, நம்ம கொடுக்குற இன்புட் ஸ்ப்ளிட், அதாவது இன்கமிங் டேட்டாவை சின்ன சின்ன சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதா ஸ்ப்ளிட்னு சொல்கிறது. மேப்பருங்கிறது என்னென்னா, ஸ்ப்ளிட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இருக்குமா, அதை ஒவ்வொரு லாஜிக்கு மேப் ஃபங்க்ஷன் வச்சு டிஃபைன் பண்ணுறது. எல்லா மேப்பருமே டாஸ்க்காக தான் ட்ரீட் பண்ணுது. இல்லை வந்து மல்டிபிள் டாஸ்க் ட்ராக்கர்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கூடவே அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி ஒரு ஜாப் ட்ராக்கரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பைன், இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுறது தான் இதில் வரும். இது எதுக்குன்னா, பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து நெட்வொர்க்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஷஃபிள் அண்ட் ஷார்ட்டில் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போக முன்னாலே இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, இந்த மேப்பர்லேருந்து வர அவுட்புட் எல்லாமே ஃபில் பண்ணி ஷார்ட் பண்ணி ஒரு ஆர்டரில் குரூப் பண்ணி வச்சுக்கோம். வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவுட்புட்டில் இருக்க எல்லா மேப்பர்ஸையுமே அக்ரிகேட்னாலே கம்பைன் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதை வச்சு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வச்சு கம்பைன் பண்ணிக்கும்.
ஸோ இந்த ரெடியூஸில் இருக்க அவுட்புட் அப்படியே ஃபைனலாக இருக்க அவுட்புட் ஸ்டெப்புக்கு தான் கொடுப்பாங்க. ஃபைனலி அவுட்புட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெடியூஸ் இதுக்கெல்லாம் அதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸுமே ஒரு ஃபைலில் எங்கே இருக்கும், HDFSல தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் உங்கள் கிளாஸில் இருக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்கள் இந்த புக்கில் இருக்க பிக் டேட்டாங்கிற வேர்டு ஒவ்வொரு யூனிட்டில் எவ்வளோ வாட்டி அந்த பிக் டேட்டா ரிப்பீட் ஆயிருக்குன்னு கவுண்ட் எடுக்க சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு மோர் தேன் 1 hour எடுத்துக்கோங்களா. ஸோ இந்த டைமை கன்சியூம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூனிட்ல இருக்க எவ்வளோ பிக் டேட்டா வேர்டு இருக்குன்னு கவுண்ட் எடுக்கோங்க. இன்னொரு டீம் வந்து செகண்ட் யூனிட் அப்படி சொல்லும்போது டைம் வந்து கன்சியூம் ஆகும் தானே. ஸோ அதே மாதிரி தான் இங்கே மேப் ரெடியூஸும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் அன் ஆப்பிள் இஸ் ரெட் இன் கலர்னு சொல்லிட்டு இன்புட் இருக்குது. அதை நம்ம ஸ்ப்ளிட் இன்புட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இன்புட், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட். அதான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ஃபஸ்ட்டு, செகண்ட் சென்டென்ஸை செகண்ட் சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்னது, மேப்பில் என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒவ்வொரு வேர்டு எத்தனை வாட்டி வருதுன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு திஸ்ஸுக்கு 1, இஸ்ஸுக்கு 1, ஆனுக்கு 1, ஆப்பிளுக்கு 1. இதில் அதே மாதிரி ஆப்பிளுக்கு 1, இஸ்ஸு 1, ரெட்டு 1, இன்னும் 1, கலர் 1. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா அடுத்தது என்னது, ஷஃபில் அண்ட் ஷார்ட். ஓகே, அப்போ ஷஃபில் அண்ட் ஷார்ட்னா ஒவ்வொன்றாவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். திஸ்ஸு ஒரு கே இருக்குது, இஸ்ஸு ஒரு கே இருக்குது, இஸ்ஸு ஒவ்வொரு செட்டில் இருந்து திஸ் எவ்வளோ வாட்டி இருக்குது, இஸ் எவ்வளோ வாட்டி, இந்த செட்டில் வந்து திஸ் ஒரு வாட்டி இருக்குது, இந்த சைடில் இருந்து இஸ்ஸு ஒரு வாட்டி இருக்குது, இந்த சைடில் இந்த இஸ்ஸும் ஒரு வாட்டி இருக்குது. ஸோ இங்கே கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனு ஒரு தடவை தான் இருக்குது, இங்கே இல்லை, அதனால் ஒரு தடவை இங்கே. அப்புறம் ஆப்பிள் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆப்பிள் 1 போடணும். அப்புறம் ரெட்டு இங்கே தான் இருக்குது 1, இன்னும் இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 1 கலரும் 1 இங்கே. நெக்ஸ்ட் என்னது, நம்ம இந்த ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஷஃபில் பண்ணியாச்சு, இங்கே இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி திஸ் வந்து ஒரு தடவை தான் இருக்குது, அதனால் 1 போட்டுக்கும். இஸ்ஸு வந்து 2 தடவை இருக்குது, ஸோ சேர்த்தே இஸ்ஸுன்னு போட்டுக்கிறோம். ஆனு ஒரு தடவை, ஆப்பிள் 2 times, ஸோ 2, ரெட் 1, இன்னும் 1, கலர் 1. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட்டாக என்ன போடுறோம், திஸ் ஒரு இருக்குது எல்லாமே சேர்த்து போடுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ.